எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் ஈஸி நம்பர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th காலாண்டு தேர்வு கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரை இப்போ மாடலாக வச்சு இப்போ நம்ம அடுத்த வர காலாண்டு எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம். ஓகேவா? இந்த காலாண்டு கொஸ்டின் பேப்பரில் மதிப்பெண்கள் 100 கொடுத்துருக்காங்க. 100 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 15 ஒன் வேர்டு கொடுத்துருக்காங்க. அனைத்து வினாக்களுக்கும் விலையளிக்கன்னு சொல்லி 15 ஒன் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பகுதி 1ல் 15 ஒன் மார்க் கொடுத்துட்டாங்க. அடுத்து பகுதி 2ல் ஃபஸ்ட்டு 4 2 மார்க் அட்டன் பண்ண போகிறோம். எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிங்கன்னு சொல்லிட்டு 21வது வினா கட்டாய வினாவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கண் என முடியும் திருக்குறளை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டாய வினா உங்களுக்கு ஒரு திருக்குறளை எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன, அடுத்து 5 2 மார்க் கொடுத்துருக்காங்க. 5 2 மார்க் கொடுத்துருக்காங்கன்னா அதில் உங்களுக்கு இலக்கணம் வருது. ஓகேவா? இலக்கணத்தோட கொஸ்டின்னு பகுபத உறுப்பு இலக்கணம் பிரிக்கிறது, தனிச்சொற்றுகளை கலவை சொற்றாக மாற்றுக, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பகுதி 2ல் இருக்கிற 2 மார்க்கு தான் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? பழமொழி நிறைவு செய்க, அடுத்து கலைச்சொற்களை தமிழாக்கம் செய்ய. கலைச்சொற்களே உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்காம அது ஒரு தனியாகவே ஒரு 2 மார்க் வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்து பகுதி 3ல் 3 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது 10th கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 1 வேர்ட்ஸு, கட்டுரை, கதை, கடிதம், இதை வச்சே உங்களுக்கு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்கள் இந்த ஹோட்டல் எக்ஸாம்லேயே நல்லா படித்து ஒரு 80 மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாலேயும் அடுத்து ஒவ்வொரு வர எக்ஸாம்லேயுமே நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 3 மார்க் 2 3 மார்க் கேட்டிருக்காங்க. எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரிவு 2ல் அதுவும் 2 2 மார்க் தான் கேட்டிருக்காங்க. இந்த பிரிவு 2ல் 34வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கட்டாய வினா கொடுத்துருக்காங்க. கட்டாய வினானா உங்களுக்கு என்னது? மனப்பாட பகுதி தான் கேட்குறாங்க. ஓகேவா? தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரில் சூட்டுவன யாவை? கூத்தன் ஆற்றுப்படத்தில் கூத்தர் ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது? 34வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வாளால் என தொடங்கும் பெருமாள் திருமொழி பாடலை அடிபெறலாமல் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து புண்ணிய புலவீர் என தொடங்கும் திருவிளையாடல் புராண பாடலை அடிபெறலாமல் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரிவு 3லையும் 2 3 மார்க் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அழகீட்டு வாய்ப்பாடு உங்களுக்கு இங்கே தான் வருது. ஓகே, அழகீட்டு வாய்ப்பாடு ஈஸி. அதை நீங்கள் நல்லா படித்தாலே புரிஞ்சு படித்தாலே கரெக்டாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பொருள்கோள் வகையை சூட்டி விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உவமை அணியை சான்றுடன் விளக்குக. நீங்கள் அழகீட்டு வாய்ப்பாடு ஈஸியாக எழுதிடலாம். உவமை அணியை சான்றுடன். உவமை அணினா அதோட பாட்டு, அதோட பொருள் என்னன்னு நீங்கள் எழுதினாலே போதும். ஓகேவா? அடுத்து பகுதி 4ல் 5 5 மார்க் கேட்டிருக்காங்க. மார்க்கு ஈஸியாக எடுக்க வேண்டிய இடம் இப்போ வந்துருச்சு நமக்கு. ஓகேவா? 5 5 மார்க் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆற்றுப்படுத்தல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களையும் நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டலாக மாறியிருப்பதை விளக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் அல்லது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தியை விவரித்து எழுதுகன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டி வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்து மடல் எழுதுறது கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கடிதம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 40வது கொஸ்டின் படமுணர்த்தும் கருத்தை கவினுரை எழுதுக அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து 41வது கொஸ்டின் ஒரு நூலக உறுப்பினராக சேர்வதற்கான ஒரு படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்குறது. 42 மொழிபெயர்ப்பு உங்களால் ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் படித்து பார்த்தாலே அது ஒரு மீனிங்ஸ் ஒரு சென்டென்ஸ் உங்கள் மீனிங் ஃபார்ம் ஆகிட்டாலே நீங்களே எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து 8 மார்க் 8 மார்க் அதுவும் ஈஸி தான் உங்களுக்கு. அதில் ஒரு கட்டுரை,
ஒரு கட்டுரை வந்துடுது, ஒரு துணைப்பாடம் வந்துடுது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கு உரை குறிப்புகளை எழுதுக. அதில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 8 மார்க்கில் நீங்கள் கதை ஒன்றும் கட்டுரை ஒன்று எழுதினா போதும், அது 16 மார்க் உங்களுக்கு ஸ்கோர் ஆகிடலாம். 5 மார்க்கில் அதை விட உங்களுக்கு ஈஸி மார்க் ஸ்கோர் பண்ணுறது நீங்கள் நல்லா படித்தாலே உங்களுக்கு கொடுத்துருக்கிற யூனிட்ஸை கரெக்டாக நல்லா ஃபுல்லாக ஃபார்ம் படித்து 1 வேர்ட்ஸு, கலைச்சொற்கள், இலக்கணம் நல்லா ஃபுல்லாக படித்தாலே நீங்கள் நல்லா 80க்கு மேலே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தமிழ் எக்ஸாமில் நல்லபடியாக நீங்கள் மார்க் எடுக்கலாம். ஓகேவா? பயப்படாமல் படிக்கணும். எப்பயுமே பயப்படாமல் படித்தாலே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழிகள் அதிகம். ஓகேவா? நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.